நடந்துச்சு. அதை அவங்க பையன் காலையில் ரொட்டி தின்னு கொடுத்து அவங்க 2 புருஷன் பொண்டாடி வேலைக்கு போயிடுச்சு. வேலைக்கு போன அப்புறம் 2 மணிக்கு வந்தா பையன் நல்லா இருந்துச்சு. 2 மணி மேலே பையனை வயிற்றில் போயிட்டு இருக்குது பார்த்துட்டு அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் போனான். அங்கே மாத்திரை வாங்கிட்டு வந்தான். மாத்திரை வாங்கி கொடுத்தான். அப்புறம் பையன் 1 மணி நேரம் நல்லா இருந்துச்சு. 10 மணி மேலே எனக்கு கொஞ்சம் சேர்ந்து வந்துச்சு. சேர்த்து போனால் வாந்தி வந்துருச்சு. அப்புறம் வயிற்றில் போயிட்டே இருக்குது. அப்போ 1 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, ஓனருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஓனர் கேட் தோத்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனான். அங்கே போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துலையா அவன் என்ன சொன்னால் சென்ட்ரல் போங்க. அவன் சென்டருக்கு போனான். அங்கே போய் சேர்த்திட்டு அப்புறம் ஆக்சிஜன் போட்டான். ஆக்சிஜன் போட்டுட்டு அப்புறம் பையன் சேர்த்து போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்து 10 நாள் தான் ஆச்சு. என்னென்ன சாப்பிட்டாங்க? அந்த தண்ணி குடிச்சனால தான் பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. சாப்பிட்டாங்க எதுவுமே சாப்பிடலையா? அவங்க காலையில் போயிருக்கேன் 10-20 காசு கொடுக்கலாம் பையனுக்கு. அவன் என்னன்னு வாங்கி சாப்பிட்டான்னு தெரியலையா சொல்றேன். நீங்க வீட்டுல வந்து என்ன தண்ணி வாங்குறீங்க? கேன் தண்ணி வாங்குறீங்களா இல்ல பைப் லைன் மூலமா? கேன் தண்ணி வாங்குறேன். கேன் தண்ணி வாங்குறேன். காலையில் வருவாங்க கேன் வாங்குவேன். பைப்ல அப்படி தண்ணி குடிச்சதா சொல்றாங்க. அவன் தெரியலையே. சின்ன பையன் நான் பார்க்கவே இல்லையா. அவங்க பார்க்கவே வேலைக்கு போயிருச்சு. அப்ப யாருக்கு தெரியும்? அவங்க வேலைக்கு போயிருச்சு. 2 பையன் வீட்டுல இருந்துச்சு. சாப்பிட்டான். தண்ணி குடிச்சேன்னு பொண்ணு எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. சேம் அதே பிரச்சனை ஆகி போயிடுச்சு தானே. பையனுக்கு சேம் பிரச்சனை பாப்பாவுக்கு வந்துருச்சு. 2 பேர் தான் வீட்டுல இருந்தாங்க. ஆமா 2 வீட்டுல. ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டல்ல அதே சொன்ன தண்ணி பிரச்சனை இருக்கும் அப்படி சொன்னான். அமைச்சர் வந்து பாத்துட்டு போனாங்கல்ல? ஆமா அமைச்சர் வந்து பாத்துட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட? இப்ப வந்தாங்கல்ல மினிஸ்டர் வந்து பாத்துட்டு போனாங்கல்ல, என்ன சொன்னாங்க? அவங்க எது சொல்லி அவன் சொன்ன நல்லா இருந்த பாப்பா சொன்னாங்க. இப்போ இந்த பையன் வந்து தவறுனதுக்கு ஏதாவது ஆறுதல் சொன்னாங்களா? ஏதாவது நிதி உதவி சொன்னாங்களா? இதே சொல்லவே இல்லையா. இப்போ கொடுக்க சொன்னோம் கொடுக்கலையே. சொல்லனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களா? அவன் கொடுக்கலையே. எப்ப வரும்னு சொன்னாங்க? மண்டே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? எதனால சந்தேகம் இருக்கு? தண்ணி ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அப்படி தெரியாம என்ன சொல்லணும். அதே அப்ப நல்லா பையன் இருந்துச்சு. 2 மணி நேரத்துல எந்த வேலையை வச்சு என்ன காரணமோ அதே ஒரு சந்தேகம் வருது. என்ன தெரியலையா. அவன் என்னென்ன சாப்பிடுவாரு பொதுவாக? இதே வீட்டிலே சாப்பிடுவாங்க. இல்லை கடையை வாங்கிட்டீங்க வேற சாப்பிடுவாங்க. ஹோட்டலுக்கு போக மாட்டேங்க. ஆனா இந்த குழால இப்ப தண்ணி இந்த மாதிரியே தான் வருது. எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு மாதிரி பிரவுன் கலரா தான் வருது. ஒரு மாசத்துக்கு மேலேயே அப்படிதான் வருது. என்ன தண்ணி குடிக்கிறீங்க நீங்க? கேன் தண்ணி குடிக்கிறீங்களா? நாங்க சமைக்கிறதுக்கெல்லாம் மெட்ரோ வாட்டர் தான் யூஸ் பண்றோம். ஒரு மாசம் வருதுன்னு சொல்றீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணீங்க கவர்மெண்ட்ல? எங்களுக்கு அதெல்லாம் நாங்க எதுவும் செய்யல. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. குழந்தைக்கு என்ன தண்ணி குடிக்கிறீங்க? நாங்க கேன் தண்ணி குடிக்கிறோம். அப்படியே குடிக்கிறீங்களா? காய்ச்சி குடிக்கிறீங்களா? கேன் தண்ணி குடிக்கிறோம். இந்த சம்பவம் நீங்க பாத்துருக்கீங்க? ஆமா. இங்க ஒரு மாசமா பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்? எங்களுக்கு அந்த தண்ணி தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அமைச்சர் வந்து பாத்துட்டு போனாங்க. ஏதாவது சொன்னீங்களா அவங்க கிட்ட? தெரியாது சொன்னாங்க.